ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி ஃபிஷ் டேங்காக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பாருங்கள், நம்ம பாட்டை கட் பண்ணணும். என் கும்ஃபு மெத்தடை கட் பண்ண போகிறேன். கட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வைக்கணும். அதுக்கு இந்த மூடி மட்டும் கழட்டிக்கணும். நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கணும். இப்படி இருந்த ஃபிஷ் டேங்கை இப்படி இருந்த பாட்டிலை நம்ம இப்படி ஆக்கணும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். சில பேர் கம் ஒட்டிக்கோங்க. எனக்கு கெமிக்கல் அந்த கெமிக்கல் வந்து அந்த தண்ணியில் கலந்து மீன் காலியாயின்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால நான் இது போல் கம்மு நீங்களும் போடாதீங்க. சில டைம் கெமிக்கல் ஆகிடும். இப்படி இருந்தது. நம்ம உங்களுக்கு டாப் பேட்ச் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டாப் பேட்ச் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ் பண்ணல, ஏன்னா எங்கள்கிட்ட இல்லை. க்ளோஸ் பண்ணிக்க எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பாட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் போட்டு மூடிக்கணும்னா மூடிக்கோங்க. ஆளுக்கு லைட்டாக கேப் விட்டுக்கோங்க. இல்லை மூடிக்கணும்னா மூடிக்கோங்க. நான் மூடல. அடிக்கடி ஃபிஷ்ஷு மேலே போயிட்டு கீழே வர அப்படின்னு விளையாடுக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்துக்கோங்க. நீங்கள் நல்லா வெட்டிக்கோங்க. ஏன்னா வெட்ட முடியும் இருக்கேன். நல்லா வெட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு என்ன வெட்ட முடியுது. சரி வாங்க, நம்ம போய் ஃபிஷ் பிடிச்சிட்டோம். அதுக்குள்ளேயும் நம்ம தண்ணி நிப்பிடலாம். இங்கே இருங்க, நான் வந்தேன். சரி அவங்க எடுத்து நம்ம மாலி ஃபிஷ் எடுக்க போகிறோம். அதுக்குள்ளேயே நம்ம போய் வீட்டுக்குள்ளே போய் நம்ம ஃபிஷ் இதை எடுத்துக்கணும். நீங்கள் கப்பி மாலி விடுங்க. மாலி ஃப்ரைஸ் விடுங்க. கப்பி விடுங்க. மாலி விடாதீங்க. உங்கள்கிட்ட பெருசாக இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மாலி விட்டுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி இல்லை. இதை வந்து அம்மா என்ன போட்டு வச்சுருக்காங்க, என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பெரிய ஃபிஷ் வாங்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மாலி ஃப்ரைஸு கப்பி ஃப்ரைஸ் அந்த மாதிரி விடலாம். பலூன் மாலியில் விடவே முடியாது. மாலி ஃப்ரைஸ் மட்டும் தான் விடும். மாலி விட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எடுப்பிக்கலாம். இங்கே இருக்கட்டும். மேலே ஏதாச்சும் கப்பு வேணுமே. எங்க கப்பு இங்க இருக்கு ஒரு கப்பு. அப்பா வாங்க. ஏன்னா நாளைக்கு சைக்கிள் வெளியே போகலன்னு நினச்சிப்பீங்க. எனக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் எப்படி கேமராவும் பிடிச்சிட்டு சைக்கிள் எப்படி ஓட்டேன்னு தான் போகல ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்மெட் இருந்தாச்சும் அதில் மாட்டிக்கிட்டு போடுவேன். ஹெல்மெட்டு கூட இல்லை. ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் தண்ணியே இருக்கு. நான் அதில் அப்படியே மீன் விட்டுவேன். பெருசான எடுத்து அந்த பெரிய டேங்கில் விட்டுவேன். என் பெரிய டேங்கில் கொஞ்சம் மீனில் செத்து போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தண்ணி ஊற்றிருக்கேன்.
பாருங்க தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாது. இங்கே உள்ளே போகலாம். எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் உள்ளே போகலாம். உள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம். இங்கே தான் நம்ம உட்கார போகிறோம். ஷூட் பண்ணுற இடம். நடுவில் வந்து சிக்குண்டாய். வாங்க எல்லா திங்ஸும் அங்கேயே எடுத்து போயிடலாம். இதுக்குள்ளே போட்டு எடுத்து இங்கே போட்டுடலாம். அடுத்தது எங்கே எடுத்து எதை போடுது நம்ம கல்ல ஃபஸ்ட்டு எடுத்து போயிடுவோம். அப்போ கேமராவுக்கு இது இருக்கும். 5:52. சரி இது டைமா எத்தனை ஈடு இருக்குது. அதுக்குள்ளே 6 ஆயிடுச்சா? 6 1 6 2 6 3. எல்லா ஐட்டம்ஸும் அங்கேயே எடுத்து போயிடலாம். மூடி எனக்கு தேவையில்லை. இங்கே நான் ஒரு இந்த வாட்டர் பாட்டில் வச்சு நான் ஒன்று இது பண்ணியிருக்கேன். இங்கே ஹோல்ஸில் போட்டுங்க பாருங்க. ஒன்று மட்டும் பெரிய ஹோல்ஸாக போட்டுருப்பேன், பார்த்துக்கோங்க. பெரிய ஹோல்ஸை காமிக்கிறேன். எங்கட பெரிய ஹோல். நான் மீன் தொட்டி செய்யலான்னு தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் குழப்பிடுச்சு. ஏன்னா வெட்ட முடியல. மீன் தொட்டிக்கிட்டே இருக்கும். நெட்டை எடுத்து மேலே வச்சுக்கலாம். அங்கே ஃபுட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது காலையில் தான் நான் வந்து 12 மணிக்கு போடுவேன். அடுத்து மத்தியானம் ஃபுட்டு வந்து 1 மணிக்கு போடுவேன். நைட் ஃபுட்டு தான் எப்பவுமே போடுறதுக்கு போடுவேன். உங்களுக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கோங்க. நான் கம்மியாக ஊற்றுவேன். நான் ஃபுல்லாக ஊற்றுறேன். இது வந்து கேமராவில் பாருங்க. இதே ரொம்ப அதிகம். நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த இதை எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். அடுத்தது மீனை பிடிக்க முடியலன்னா நான் என்ன பண்ண தெரியுமா, கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு இதே இருக்கு. நான் மீனை பிடிக்கணும் இதை எடுத்து நான் அதில் விட்டு அடுத்து நான் இப்படி நெட்டை வச்சுட்டு இதில் எடுத்து ஊற்றிங்க. ஏன்னா அது அதிகமாக தெரிய மாட்டேது. ஆனால் மீனை பிடிச்சி விட்ருவோம். மீனை பிடிக்கணும்னு பார்க்கணுன்னா வாங்க பார்க்கலாம். ஏன் நம்ம மீன் எங்கடா போச்சு? இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். சரி ஒழுங்காக பிடிக்க மாட்டேன். நம்ம பெருசு பிடிக்கலாம். சரிங்க, நீங்கள் வாட்டர் பாட்டில் பார்த்துட்டுங்க. ஏன் கேனம் பிடிச்சிட்டு மீன் பிடிக்க முடியல. எவன்டா சட்டம் போட்டது? பாருங்க, நான் மீன் பிடிச்சிக்கிறேன். இப்போ ஒயிட் மாலி பாருங்க, வெயிட் மாடி எப்படி இருக்காங்க. உள்ள போ. நைஸாக உள்ள போயிடுச்சு. எங்கடா போனேன்? ஒயிட் மாடி தெரியாதோ? இங்கே இல்லை பிளான்ட் கூட வளர்த்துக்கலாம். பிளான்ட்டு நான் மீனை பற்றி யூஸாக போகிறேன். இங்கே பாருங்க, தெரியுது பாருங்க. எங்கடா தெரிய மாட்டேது. சரி நம்ம அடுத்து பிளாக் எடுத்து விடுவோம். அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பிளாக் வருது. சாக்லேட்டோ பிளாக்கோ
சாக்லேட்னு நினைக்கிறேன், அந்த கலர் தான் வந்துருக்கு. பிளாக்கு ரொம்ப துள்ளுறாது, அதனால நம்ம இந்த மூடியை போட்டுருவோம். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? கொஞ்சம் குழப்பலாம் இருக்கு, ஏன்னா என்னோட வந்து வேலை ஃபோனு கவர் வந்து வேலை மாட்டேங்குது, விட்டுட்டோம். பிளாக் தெரியுமா உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் மீன் விட்டுட்டு நம்ம 3 மீன் தான் பிடிக்கணும். இது பெருசு பெருசு பிடிக்கும். சரி, அடுத்த ஒரு ஒயிட் தான், எல்லாமே ஒயிட் தான், ஒரே ஒரு மட்டும் பிளாக் சாக்லேட்டு. ஒயிட்டு உங்களுக்கு தெரியுமென்றதை தெரிஞ்சிச்சு. இதை விட்டு அப்படியே இதில் தண்ணி ஊற்றி விட்டு விடலாம். நீங்கள் பாருங்க, லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னல, இது பாருங்க தூக்கி காமிக்கிறேன். இவங்க தெரியுறாங்களா? பிளாக் தெரியுது, அடியில் பார்த்தீங்களான்னு தெரியும். இப்போ இங்கே பிளாக்கு ஒயிட்டு, இன்னும் ஒயிட் கீழே தெரியுதா? நான் இதில் தான் விட போகிறேன் 3த்தையும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். பாய்.